நிலாவும், சோழனும் சேர்ந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சோழன் வந்துட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்கிறாரு. செம்ம மாஸா இருந்துச்சுங்க இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது. எப்பதான் இந்த சீன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்த மாரி இருந்தது. சரி இப்ப சோழன் வந்துட்டு உட்காந்து நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி உட்காந்துருக்கவும், நிலாவோட அம்மா அவங்கள பார்த்ததுமே, "என்னடா இது! இவன் இனிமே வரவே மாட்டான்னு சொல்லி நெனச்சுட்டு இருந்தோம். இப்படி வந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கானே!" அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. அதுக்கப்புறமா சோழன் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நான் வந்து பணத்த கொண்டு போறத பார்த்துட்டு, யாரோதோ தகவல் தெரிஞ்ச யாரோ தான் என்ன வந்துட்டு அ என்னைய அடிச்சு போட்டுட்டு இந்த பணத்த எடுத்துட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம என்னையும் ஒரு ரூம்ல போட்டு, ஒரு குடவுன்ல போட்டு அடைச்சு வச்சிருந்தாங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே. அந்த பணத்த எங்க? நகை எங்க? அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. "அத கொண்டு வந்து குடுத்துருங்க எங்க அப்பாட்ட. குடுத்துட்டு வாங்க நம்ம போகலாம்." அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு நிலா சொல்றாங்க, அதுக்கு சோழன் இருந்துட்டு நேரா மனோகரன் கிட்ட போயிட்டு, "அதான் உங்க அப்பா கிட்ட நான் என்னைக்கோ குடுத்துட்டேனே! உங்க அப்பா கிட்ட இப்போ வந்து நகையும் பணமும் வந்து சேர்ந்திருக்குமே நேத்தே!" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நேத்தே பணம் வந்து சேர்ந்துருச்சா? என்னடா நாடகம் ஆடுறியா? நீயே வந்து எடுத்துக்கிட்டு நிலாவ நம்ப வைக்கிறதுக்காக ஏதாவது பொய் சொல்லிட்டு இருக்கியா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல" அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுதுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சோழன் வந்துட்டு பல்லவன கூப்பிடுறாங்க. பாண்டியன கூப்பிடுறாங்க. பாண்டியன் வந்துட்டு வராரு. அந்த ஒருத்தன் கட்டி போட்டிருந்தாம்லையா, அவன கூட்டிட்டு வாராங்க. அதுக்கப்புறமா தான் இவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆ ந அப்ப வந்துட்டு மனோகரனும், தாஸும் நெனைக்கிறாங்க. இப்ப நிலா இருந்துட்டு, "என்னாச்சு? இது யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "பாண்டியன், பல்லவன் நீங்க எல்லாரும் எப்படி வந்தீங்க? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாண்ணி, எல்லாத்துக்கும் காரணம் உங்க அப்பா தான். உங்க அப்பா தான் இந்த பணத்த, நகையும் எடுத்துட்டு போனது மட்டும் இல்லாம, அண்ணனையும் கட்டி போட்டிருந்துச்சு. அண்ணன நாங்க போகல அப்படின்னா, இந்நேரம் உயிரோட பார்த்துருக்கவே முடியாது அண்ணி" அப்படின்னு சொல்லும்போது, நிலாவுக்கு ஒரே கோவமாகுது. அப்புறம் மனோகரன பார்த்துட்டு, "என்னப்பா இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "குடும்பமா சேர்ந்து உன்னைய ஏமாத்துறாங்க நிலா, நம்பிராத" அப்படின்ற மாரி சொல்ல, பாண்டியன் வந்துட்டு 4 அடி போட்டு அவன, நம்ம சொல்றா, உண்மைய சொல்றா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அவன் இருந்துட்டு, மனோகரன் சார் தான் வந்துட்டு இந்த மாரிலாம் பண்ண சொன்னாருன்னு சொல்லிர்றான். அதுக்கப்புறமா அ ஃபர்ஸ்ட்டு சொல்லாதன்னு சொல்லவும் இவன் பயந்துட்டே இருப்பான். அதுக்கப்புறம் இவங்க அடிச்சதுனால உண்மைய சொல்லிர்றான். இப்ப நிலா என்ன பண்றாங்க அப்படின்னா, "ஏன்பா இப்படி ஒரு கேவலமான காரியத்த பார்த்தீங்க? எதுக்கு இப்படி செஞ்சீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நேத்து என்னைய எவ்வளோ தூரம் வந்துட்டு அ காயப்படுத்தியிருப்பீங்க. சோழன் வந்துட்டு நகைய திருடிட்டு போயிட்டான், பணத்த திருடிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு என்னைய எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பீங்க. என்னைய உங்க கொஞ்சம் இன்னைக்கும் நான் இந்த மாரி ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த குடும்பத்த நான் அப்படிதானே நெனச்சிருந்திருப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறமா இங்க இங்க வந்து 1 வாரம் நான் தங்கி இருந்ததுக்கு மனசு மாறிட்டீங்கன்னு நான் நெனச்சேன். ஆனா இப்ப தான் தோணுது, ஏன் இப்படி ஒரு கேவலமான இடத்துல நிக்கிறோன்னு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவப்பட்டுட்டு எல்லாருமே திருப்பி வீட்டுக்கு போயிர்றாங்க.